காரு ஆட்டோக்கெல்லாம் போடுற சிஎன்ஜி இருக்கே, கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ், அதை எல்பிஜி சிலிண்டர்ல புடிச்சு பயன்படுத்த முடியுமா அப்படின்னு நிறைய பேர் பரபரப்பா சுத்திக்கிட்டு இருக்காங்களாம். இது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எல்பிஜி சிலிண்டர்ல சிஎன்ஜியை பிடிச்சு நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா, இதையும் மீறி விபரீதமா யாராவது அந்த முயற்சியில இறங்குனா என்ன நடக்கும், அந்த எச்சரிக்கையும் நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா போர் காரணமா சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறது உண்மைதான். 25 நாள் கழிச்சுதான் நமக்கு அடுத்த சிலிண்டர் கிடைக்குங்கிறதும் உண்மைதான். அதுக்காக இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு செய்தியை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. உடனடியா நம்ம இது பற்றி பேசணும் அப்படின்னு தான் இந்த தகவலை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன். இப்ப எல்பிஜி தட்டுப்பாடு காரணமா நிறைய பேருக்கு ஒரே அதிர்ச்சி. அதனால காரு ஆட்டோக்கெல்லாம் போடுற சிஎன்ஜி இருக்கே, கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ், அதை எல்பிஜி சிலிண்டர்ல புடிச்சு பயன்படுத்த முடியுமா அப்படின்னு நிறைய பேர் பரபரப்பா சுத்திக்கிட்டு இருக்காங்களாம். இது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எல்பிஜி சிலிண்டர்ல சிஎன்ஜியை பிடிச்சு நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு ஒரு வெடிகுண்டை எடுத்துட்டு வரதுக்கு சமம். நிறைய பேருக்கு எல்பிஜி சிலிண்டர்ல ஏன் சிஎன்ஜியை நிரப்பக்கூடாது அப்படிங்கிற கேள்வி இருக்கும். எல்பிஜினா என்ன, சிஎன்ஜினா என்ன, எல்என்ஜினா என்ன, மூணையும் நம்ம விரிவா பார்த்தா எது சரி எது தவறு அப்படிங்கிறது புரியும். இது நம்ம உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏதோ வீட்டுல அடுப்பெரியணும் அப்படின்றதுக்காக எந்த ரிஸ்க்கும் எடுக்க கூடாது. அதனால இந்த மூணுமே என்னன்னு உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். எல்பிஜி அப்படிங்கிறது இது சாதாரணமா நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துறது லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். இதுல புரோபேன் மற்றும் பியூட்டேன் கலவைகள் இருக்கு. இதுல கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாலே போதும், திரவமா மாறிடும். அதனாலதான் சாதாரண இரும்பு சிலிண்டர்ல இதை அடைக்க முடியுது. சிஎன்ஜி இருக்கு இல்லையா, கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ், இது புரோபேன் பியூட்டேன் கிடையாது. இது மீத்தேன் வாயு. இதை திரவமாக்க முடியாது. அதனால அதிக அழுத்தம் கொடுத்து அழுத்தி தான் வைக்க முடியும். இது பெட்ரோலை விட மலிவானது, ஆனா வீட்டுக்கு பயன்படுத்த முடியாது. இன்னொன்னு இருக்கு, அது எல்என்ஜி, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ். இதுவும் மீத்தேன் தான், ஆனா இத திரவமாக்குறதுக்கு குளிர் ஊட்டணும். இது ரொம்ப கஷ்டமான தொழில்நுட்பம். நம்ம வீடுகளுக்கு இதையும் பயன்படுத்த முடியாது. எல்பிஜி, சிஎன்ஜி, எல்என்ஜி இந்த மூன்றுக்கும் வெவ்வேறு பயன்பாடு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. எல்பிஜிங்கிறது நம்ம வீட்டு சமையல் மற்றும் சிறிய ஹோட்டல்களுக்கு பயன்படுத்துறது. சிஎன்ஜி அப்படிங்கிறது ஆட்டோ, கார் மற்றும் பேருந்துகளுக்கு பயன்படுத்துறாங்க. இப்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஏன் மாத்தி நிரப்பக்கூடாது? நிரப்புனா ஏதோ வெடிகுண்டு மாதிரி வெடிச்சிரும் சொன்னீங்களே அப்படின்னா அதுக்கான சரியான விளக்கத்தை நான் கொடுக்கிறேன், பிறகு நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டு எல்பிஜி சிலிண்டர் அதிகபட்சம் 15 இருந்து 25 பார் அழுத்தத்தை தான் தாங்கும். ஆனா சிஎன்ஜி சிலிண்டர்ல கேஸ் எவ்வளவு அழுத்தத்துல இருக்கும் தெரியுமா? 200 இருந்து 250 பார். அதாவது எல்பிஜி சிலிண்டரை விட 10 மடங்கு அதிக அழுத்தம் கொடுத்துதான் உள்ள அதை நிரப்புவாங்க. ஒரு பலூன்ல காத்து ஓவரா ஊதுனா என்ன ஆகும்? வெடிக்கும்ல. அப்படிதான் எல்பிஜி சிலிண்டர்ல சிஎன்ஜி அடைச்சா நடக்கும். எல்பிஜி சிலிண்டர் அந்த சிலிண்டரை உருவாக்குறது எப்படின்னு பாத்தீங்கன்னா வெல்டிங் பண்ணி தான் அதை செய்யறாங்க. ஆனா சிஎன்ஜி சிலிண்டர் தடிமனான இரும்பால எந்த விதமான வெல்டிங்கும் இல்லாம தயாரிக்கிறாங்க. ஏன்னா எல்பிஜி சிலிண்டருக்கு கொஞ்சம் அழுத்தம் தான் கொடுக்கறாங்க. சிஎன்ஜி சிலிண்டர்ல நிறைய அழுத்தம் கொடுப்பாங்க. அப்படிங்கறதுனால வெல்டிங் இல்லாம ஒரே மோல்டிங்கா இருக்கணும். இவ்வளவு விளக்கம் கொடுத்தாச்சு. இதையும் மீறி விபரீதமா யாராவது அந்த முயற்சியில இறங்குனா என்ன நடக்கும், அந்த எச்சரிக்கையும் நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல எல்பிஜி சிலிண்டர் இல்ல, வேற என்னதான் நான் பண்றது அப்படின்னு இந்த மாதிரி காரியங்கள்ல இறங்க முயற்சி பண்ணலாம். அதனால அந்த எச்சரிக்கையும் நான் சேர்த்தே கொடுக்கிறேன். கேஸ் ஸ்டேஷன்ல சிஎன்ஜியை நிரப்ப முயற்சி பண்ணாலோ இல்லைன்னா அப்படியே நிரப்பி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாலோ வர்ற வழியில கூட சிலிண்டர் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான ஆபத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்பிஜியை விட சிஎன்ஜி லேசா இருக்கும். சாதாரண ரெகுலேட்டர்ல நிக்காது, லீக் ஆகி மிகப்பெரிய தீ விபத்தையும் ஏற்படுத்தும். இன்னும் என்ன முக்கியம்னா, எல்பிஜில ஒரு நாற்றம் இருக்கும். அது லீக் ஆனா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. சிஎன்ஜி மீத்தேன் வாயு, எந்த நாற்றமும் இருக்காது. அது லேசா இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா பரவிடும். அரசாங்கமும் தங்களுடைய தரப்புல எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் மிக தெளிவா சொல்லிட்டாங்க. யாராவது அங்கீகரிக்கப்படாத சிலிண்டர்ல கேஸ் நிரப்பினாலோ இல்லனா பதுக்குனாலோ அவங்க மேல எரிவாயு சிலிண்டர் விதிமுறை 2016 படி கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, 25 நாட்களுக்கு ஒரு முறை தான் சிலிண்டர் வழங்கணும் அப்படின்னு ரூல்ஸ் போட்டதே இந்த மாதிரியான முறைகேடு
மேல்முறையீடுகளை தடுக்கிறதுக்கு தான். போர் காரணமா சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறது உண்மைதான். 25 நாள் கழிச்சு தான் நமக்கு அடுத்த சிலிண்டர் கிடைக்குங்கிறதும் உண்மைதான். அதுக்காக எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. உங்க உயிரும் முக்கியம், உங்க குடும்பத்தினர் உயிரும் முக்கியம். அது மட்டும் இல்ல, ஒரு சில எச்சரிக்கைகள் உங்களுக்கு நான் சொல்றேன். இது உயிர் சம்பந்தப்பட்டது, அதனால திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. முதல் வேலை, எக்காரணம் கொண்டு வீட்டு சிலிண்டர்ல வேற எந்த கேஸையும் நிரப்பாதீங்க. தெரு ஓரத்துல யாராவது கேஸ் மாத்தி தரேன் அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட மார்க்கெட்டிங் பண்ணாலும் போயிடாதீங்க. அது மட்டும் இல்ல, சிலிண்டர்ல ஏதாவது லீக் இருக்குன்னா 1096 அப்படின்ற நம்பரை கூப்பிடுங்க. உயிருக்கு விலை மதிப்பே கிடையாது. பதற்றமான நேரங்கள்ல தான் நம்ம பொதுவா தேவையில்லாத முடிவெடுப்போம், ரிஸ்க் எடுப்போம். அதனால விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த செய்தியை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த செய்தி பிடிச்சிருந்தா, பயனுள்ளதா இருக்கும்னு தோணுச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. விழிப்புணர்வோட இருங்க. இந்த சமயத்துல பதற்றம் அடைய வேண்டாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.